ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 998 ஆரம்பிக்கிறது. விஸ்வநாதர் திருவிளையாடல். மீமாம்சகர்களில் முதலிடம் வகித்த பட்டர் அத்வைத வேதாந்தத்தை ஏற்றுக்கொள்ளும்படி பண்ணிவிட்டால் தம்முடைய அவதார காரியத்துக்கு பெரிய பலமாகும் என்று ஆச்சாரியால் அவரிடம் போனார். அவசரமாக போனார். ஏனென்றால் அப்பொழுது பட்டர் ஒரு பிராய்ச்சித்த கர்மாவை பண்ணி தம்முடைய உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக போக்கிக் கொண்டிருந்தார். பிராணன் அடங்கியே விடுவதற்குள் அவரை சந்தித்து விட வேண்டும் என்றுதான் ஆச்சாரியால் ஓடினார். எதற்கு பிராய்ச்சித்தம், என்ன பிராய்ச்சம் என்ற கதை பார்க்கலாம். குமாரசுவாமியின் அவதாரம்தான் குமரில பட்டர் என்ற ஞாபகம் இருக்கலாம். அவருடைய அவதாரம் ஏற்பட்ட போது பௌத்தர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. அவர்கள் வேதாத்தியானம், யாக யஜ்யங்கள், வர்ணாசிரம விபாகங்கள் எதுவும் இல்லாமல் இருந்து கொண்டு ஜனங்களையும் அப்படியே நாஸ்திகமாக பண்ணிக்கொண்டு வந்தார்கள். இந்த நிலைமையை மாற்றுவதற்கே குமரில பட்டரின் அவதாரம் உண்டானது. இப்பொழுது நான் சொன்ன விஷயமெல்லாம் கர்ம மார்க்கத்தில் பௌத்தம் ஏற்படுத்திய ஹானியாகும். இப்படியே ஈஸ்வரன், ஈஸ்வர பக்தி என்பவை இல்லாமல் பக்தி மார்க்கத்துக்கும் அது ஆணி செய்து வந்தது. எல்லாம் ஒரு பாழ்வழியாக போய் முடிவதுதான் மோட்சம் என்று சொல்லி பிரம்மஸ்வரூபமாக ஆகிவிடுவதற்கு வழி சொல்லும் ஞான மார்க்கத்துக்கும் ஆணி இழைத்து வந்தது. இவற்றில் பக்தி ஞான சமாச்சாரங்களை விட்டுவிட்டு வைதீகமான கர்ம மார்க்கத்தை மட்டும் நிலைப்படுத்தத்தான் குமாரசுவாமி குமரலராக வந்தது. அவதாரம் மனுஷ ரீதியில் நிறைய பண்ணுவதுதானே வழக்கம். அதனால் பௌத்தத்தை கண்டிக்க அவர் நினைத்தபோது முதலில் அந்த மத கொள்கைகள் எல்லாம் என்னவென்று மனுஷ ரீதியிலே நன்றாக படித்தறிய வேண்டுமென்று எண்ணினார். ஒன்றை கண்டனம் பண்ணுவதற்கு முன் அந்த விஷயம் என்ன, எதனால் அதை சேர்ந்தவர்கள் அப்படி சொல்கிறார்கள் என்பதையெல்லாம் தீர்க்கமாக தெரிந்து கொள்ள வேண்டியதே முறை. இப்பொழுதுள்ள புதுக்கொள்கைக்கு மாறுதலாக ஒன்றை தர்மசாஸ்திரம் சொல்கிறதென்றால் உடனே அது தப்பு என்று கண்டனம் செய்ய புறப்படுகிறார்களே, இது சரியில்லை. சாஸ்திரம் ஏன் ஏற்பட்டது, அது ஏன் அப்படி சொல்கிறது, அதற்கு என்ன பிரயோஜனம் சொல்கிறது, அந்த பிரயோஜனத்தை பூர்வீகர்கள் அடைந்தார்களா இல்லையா, அப்படி அடைந்திருந்தால் இப்பொழுது நமக்கு அது வேண்டாமா, வேண்டுமென்றால் ஏன் வேண்டாம், வேண்டுமென்றால் அப்பொழுதும் நான் புதுக்கொள்கைதான் என்று பிடித்து கொள்ளலாமா என்பதையெல்லாம் ஆலோசித்து பார்த்தே முடிவெடுக்க வேண்டும். ஆனால் இந்த காலத்தில் உங்கள் சாஸ்திரம் சுத்த நான்சென்ஸ், அதில் ஆராய்ந்து பார்க்க ஒன்றுமில்லை, எங்கள் கொள்கைதான் கொள்கை என்று ஒரேடியாக தள்ளிவிடுகிறார்கள். குமரில பட்டர் மாற்றுக் கட்சியும் பூர்ணமாக தெரிந்து கொண்ட பிறகே கண்டிக்க வேண்டுமென்ற கருத்தை உடையவர். ஆனால் பௌத்தர்களோ வைதிக ஆச்சாரங்களோடு உள்ள பிராமணனுக்கு தங்கள் சாஸ்திரங்களை சொல்ல மாட்டார்கள். இந்த ஏறுமாறான சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணலாம் என்று அவர் யோசித்து, சரி, வைதிக ஆச்சாரத்தை விட்டுவிட்டு பௌத்தத்தில் உண்மையான பற்று கொண்டே அந்த சாஸ்திரத்தை கற்றுக்கொள்கிற மாதிரி வேஷம் போட வேண்டியதுதான், வேறு வழியில்லை என்று நினைத்தார்.
பௌத்தர் வேஷம் போட்டுக்கொண்டு ஒரு பெரிய விகாரத்திலிருந்த அவர்களுடைய வித்யாசாலையில் சேர்ந்தார். அது 7 மாடிகள் கொண்ட பெரிய விகாரம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.